இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் சாஃப்ட் கமெண்ட் பார்க்கலாம். கேடியாவில் வந்து சாஃப்ட்னு சொல்லுவோம், மற்ற சாஃப்ட்வேரில் வந்து ரிவால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் போயிட்டு இந்த பிளைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து எந்த பிளைனில் வேணும் செலக்ட் பண்ணி ஸ்கெட்சை ட்ரா பண்ணி ரிவால்வ் பண்ணலாம், அதாவது சாஃப்ட் பண்ணலாம். இப்போது ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நான் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் வந்து நம்ம யூசிஎஸில் இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ், அதாவது வேர்ட்டிக்கல். ஸோ இதில் நான் ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸை இருக்கும்போது வந்து சென்டரில் வந்து நமக்கு ஹோல்க்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் பெஞ்ச் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட் கமாண்டில் போயிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்சிஸ்ன்னு இருக்குது. இந்த ஆக்சிஸில் வந்து நம்ம ஆக்சிஸும் யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய யூசிஎஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த லைனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாலிடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த எட்ஜையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இதை யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்டராக வந்து ஹோல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள். ஸோ இதில் வந்து நம்ம 90 டிகிரி கொடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற ஸ்கெட்ச் வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து இதை பிக் பண்ணதுனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஹோலாக வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கேருந்து இது ரிவால்வ் ஆகும்போது வந்து சாஃப்ட் ஆகும்போது வந்து இங்கே வந்து ஹோல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அதை 0 பண்ணிவிட்டு 360 கொடுத்துட்றேன்.